ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம 2025 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியே வந்திருக்கிற பேலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, தன்னோட அப்பாவை கொன்னவங்களை பழிவாங்க களத்தில் இறங்குற ஹீரோயின். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோயின் ஆனா டி ஆர்மாஸ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் மெயின் ஆன்டகனிஸ்டாக வரக்கூடிய கேப்ரியல் பேன், அவரோட கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அது பக்காவாக வந்திருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த படத்தில் டோட்டலாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான். ஸ்டோரி இன்னும் அந்தளவுக்கு எடுபடல. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் எல்லாமே மேக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் குறிப்பாக இந்த படத்தில் எஸ்எஃப்எக்ஸ் மற்றும் விஎஃப்எக்ஸ் ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது. பட் என்னை பொறுத்தளவு இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். பட்டு இந்த ஜான்விக் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கதையை ஜான்விக் 4க்கும் 3க்கும் முன்னாடி நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதாவது பேரலாக நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் சஸ்பென்ஸாக ஒரு சில கேரக்டர் வரும், அது நீங்களே தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ரிவீல் பண்ண விரும்பலை. படத்தோட ரைட்டர் சே ஹேட்டன், அப்புறம் டைரக்டர் லென் வைஸ்மன், அவங்க 2 பேருமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்க்கை போட்டிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.2, நம்மளோட ரேட்டிங் 2 out of 5. நம்மளை பொறுத்தளவு இந்த மூவி ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.